الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சிறப்பான ரமலானுடைய மாதத்தில் நாளாந்தம் ஒரு சஹாபியை பற்றி நாம் ஒவ்வொருவரும் கற்று வருகின்றோம், அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் பல்வேறுபட்ட சஹாபாக்களின் மூலமாக இந்த மார்க்கம் எம் கைகளுக்கு வந்திருப்பது நாம் அறிந்த விடயம். எனவே இந்த இடத்தில் பார்க்கப்படுகின்ற சஹாபாக்களின் வாழ்க்கை மூலமாக படிப்பினை பெற்று எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கியருள வேண்டும் என்று முதலில் பிரார்த்தித்தவனாக நாளாந்தம் ஒரு சஹாபியை பற்றி பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு சில விடயங்களை பார்க்கலாம் என நினைக்கின்றேன். எமது சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அதிகமானவர்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அவர்களது சம்பவங்கள் அதிகமானவற்றை நமக்கு தெரியும். இருந்த போதிலும் அவர்களது வாழ்க்கையில் இருந்த அந்த நடைமுறை சாத்தியமான விஷயங்களை நம்மளால் செய்ய இயலாமல் இருக்கு. எனவே நாம் ஒவ்வொருவரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்களை போன்றல்லாது இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய அமல்களில் ஒரு சிலையாவது நம்ம என்ன செய்யணும், செய்து அந்த நன்மையை பெறக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கிவரல வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் எடுத்து நோக்கினால் பாரிய ஒரு நீளமான ஒரு வரலாறாக அது அமையும். அந்த பேசுவதற்கு இந்த இடம் நமக்கு என்ன செய்யாது, வாய்ப்பளிக்காது. எனவே நம்மளால் முடிந்த அளவு சுருக்கமான விடயங்களை, நாம் அறிந்திராத ஒரு சில விடயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களது முழு பெயர் என்னென்று பார்ப்போமேயானால் அப்துல்லா இப்னு அபு குஹாஃபா என்று சொல்லக்கூடிய பெயர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உண்மையான பெயர். ஆனால் அபூபக்கர் என்பது பிற்பட்ட காலங்கள் அவர்களுக்கு இயற்பெயராக வைக்கப்பட்ட ஒன்று. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இளமை கால பருவத்தை நாம் எடுத்து நோக்குவோமேயானால் அவர்கள் அபு குஹாஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு தந்தை, உஸ்மான் என்று சொல்லுவாங்க அவர், அப்படிப்பட்ட அபு குஹாஃபா என்று பிரபல்யம் அடைந்த ஒரு தந்தைக்கும், அதுபோன்று சல்மா அவங்க எந்த அளவுக்கு பெயர் பெற்றிருந்தாங்கன்னா உம்முல் ஹைர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். பிற்பட்ட காலத்திலே உம்முல் ஹைர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் கிறிஸ்துவுக்கு பின் 573 என்ன செய்கின்றார்கள், இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே பிறக்கின்றார்கள். மக்காவிலே பிறந்தவுடனே இவரை தந்தை, அதாவது அபு குஹாஃபா என்ன செய்கிறார்னு சொன்னால் இவருக்கு அப்துல் காபாவினுடைய அடிமை என்று சொல்லி என்ன செய்கின்றார்கள், பெயர் வைக்கின்றார்கள். பெயர் வைத்ததன் பிற்பாடு இந்த பெயரில் அழைக்கப்பட்டு கொண்டு வருகின்றார்கள். அதன் பிற்பாடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்ததன் பிற்பாடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பிற்பாடு இவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா என்ற பெயரை என்ன செய்கின்றார்கள், வைக்கின்றார்கள். அதன் பிற்பாடு இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர் அப்துல்லா இப்னு அபு குஹாஃபா என்று வரலாறுகளில் பேசப்படுகின்றது. அதன் பிற்பாடு இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் ஆயிஷா நாயகி அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கின்றார்கள். அதன் பிற்பாடு இவருக்கு அபூபக்கர், அதாவது கன்னியின் தந்தை என்று சொல்லி என்ன செய்கின்றார்கள், அழைக்கப்படுகின்றார்கள். அதுக்கு பிறகு அபூபக்கர் என்று அழைக்கப்பட்டுட்டா அதுக்கு பிறகு சித்திக் என்கிற பெயர் இவருக்கு சேர்க்கப்படுகின்றது. ஏன் காரணம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத் பட்டம் கிடைக்கப்பெற்றதன் பிற்பாடு இஸ்லாத்தை எத்தி வைக்கின்றார்கள். எத்தி வைத்ததன் பிற்பாடு இஸ்லாத்தை முதலாக ஏற்றுக்கொள்பவர், உண்மைப்படுத்துபவர் யார் என்று சொன்னால் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆண்களிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாக உண்மைப்படுத்துகின்றார்கள். அந்த அடிப்படையில் இவருக்கு சித்திக்
என்று சொல்லி பெயர் வருகிறது. வரலாற்றில் நாம் இப்போ இவர் பெயர் எப்படி அழைக்கும்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இவ்வாறு தான் இவருக்கு இந்த பெயர் என்ன செய்யப்படுகிறது, பெறப்படுகிறது. இவர் இந்த மக்காவிலே பெரிய ஒரு பணக்காரராக இருந்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் மிகவும் செல்வம் இவருக்கு என்ன செய்யப்பட்டுச்சு, காணப்பட்டுச்சு. மக்காவிலே காபாவிலே 10 பேர் கொண்ட ஒரு குழு என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. அதாவது டிசிஷன் மேக் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு 10 பேர் கொண்ட குழு இருந்துச்சு. அந்த குழுவில் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவராக இருந்தார். அந்த காலத்திலே என்ன செய்கிறார், இவர் இளைஞராக இருக்கின்ற காலப்பகுதியிலேயே அந்த 10 பேருள் ஒருவராக இவர் இருக்கின்றார். அந்த அளவுக்கு இவர் என்ன செய்கிறார், ஒரு செல்வம் வாய்ந்தவராகவும் அதுபோன்று ஒரு நல்ல ஒரு வியாபாரியாகவும் அதுபோன்று குறிப்பாக நல்ல பண்புகள் இருந்துச்சு இவர்கிட்ட. நல்ல பண்புகள் இவர்கிட்ட இருந்துச்சு. குடிவரி இல்லை, அதுபோன்று பெண்களுடனான சம்பந்தம் இல்லை, அதுபோன்று விருந்தாளிகளை நன்றாக கவனிக்கக்கூடியவர். அவ்வாறுபட்ட பல்வேறு நற்குணங்கள் இவரிடம் இருந்துச்சு. எந்த அளவுக்கு என்று சொன்னால் நற்குணம் காணப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நண்பர். இவர் நண்பராக இருக்கக்கூடியவர் சொன்னால் நபி அவர்களுடன் எந்த அளவுக்கு நற்குணம் உள்ளவராக இருப்பார், எந்த அளவு நற்குணம் உள்ளவர்களை விரும்பக்கூடியவராக இருப்பார். அந்த அடிப்படையில் இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு தோழமை உள்ளவராக இருக்கின்றார். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்ப பின்னணியை எடுத்து நோக்குவோமேயானால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4 திருமணம் முடித்தார்கள். 4 திருமணம் முடித்து அந்த 4 திருமணங்களிலும் இவர்களுக்கு 6 குழந்தைகள் என்ன செய்து பிறக்கப்படுகின்றது. 6 குழந்தைகளில் 3 ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள் என்று சொல்லி 6 குழந்தைகள் இவருக்கு பிறக்கின்றார்கள். அதில் முதலாவதாக திருமணம் முடித்த ஹதீலா பின்த் அப்துல் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் மட்டுமே இஸ்லாத்தை ஏற்கவில்லை. மற்ற 3 பெண்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதுபோன்று அவர்களது 6 குழந்தைகளும் இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தின் அடிப்படையிலே வளர்க்கப்படுகின்றார்கள். நமக்கு தெரியும், இவர்களுக்கு பிறந்த இந்த 6 குழந்தைகளும் இஸ்லாத்திலே வாழ்கின்றார்கள். அவர்களில் ஆண்களான அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், முஹம்மத் என்று சொல்லக்கூடிய 3 ஆண் குழந்தைகளும், அதுபோன்று ஆயிஷா ரலி, அதுபோன்று அஸ்மா ரலி, அதுபோன்று உம்மு குல்தூம் போன்ற 3 பெண்கள் இருக்கிறார்கள். அதுபோன்று 3 ஆண் 3 பெண், மொத்தமாக 6 குழந்தைகள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே, நுபுவத் கிடைத்த காலகட்டத்திலே இவர் ஒரு டிசிஷன் மேக்கராக தான் இருந்தார். அந்த 10 பேர் கொண்ட குழுவில் இவரும் ஒருவர். இவர் அந்த நேரத்தில் இவர் வியாபார நிமித்தமாக என்ன செய்கின்றார், வெளியூருக்கு செல்கின்றார், யமனுக்கு செல்கின்றார். யமனிலிருந்து வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைக்க பெற்று விட்டது. அந்த நேரத்தில் இவர் என்ன செய்கின்றார், யமனிலே இருக்கின்றார். யமனிலிருந்து வந்த உடனே இவரை காண்பதற்காக அபூ ஜஹல், உத்துபா, ஷைபா போன்ற எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஓடோடி போகிறாங்க. அபூபக்கரிடம் சென்று, அபூபக்கரே, உங்களோட தோழர், உங்களோட நண்பர் என்ன செஞ்சிட்டார், இப்படி நம்முடைய கடவுள்கள் அதுபோன்று நம்முடைய சிலைகள் எல்லாத்தையும் நிராகரித்து விட்டார். அவர் வேறு ஒரு மதத்தையும் வேறு ஒரு கலாச்சாரத்தையும் நம்முடைய இந்த மக்கள் மத்தியில் பரப்புறதுக்கு எத்தனிக்கார் என்பதாக கூறுகின்றார்கள். கூறிய உடனே எதையும் கேட்கவில்லை, வெளியிறங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண செல்கின்றார்கள். காண சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வினவுகின்றார்கள், இவ்வாறெல்லாம் நடந்ததா, நீங்கள் ஒரு அல்லாஹ்வின் தூதர் என்றும் அல்லாஹ் தான் வணங்க தகுதியானவன் சொல்லி கூறினீர்களா என்று சொல்லி கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் அந்த இஸ்லாத்தின் தூதை எத்தி வைக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், மாற்று கதையே கதைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற அந்த திருக்கலிமாவை மொழிந்து அந்த இடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்ற முதலாவதாக ஒரு ஆண் என்று சொல்கின்ற அந்த பெயரை இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே பதிய பெறுகின்றார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் பிற்பாடு அவர்கள் பல்வேறுபட்ட இன்னல்களை சந்திக்கின்றார்கள்.
அது மட்டுமல்லாமல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் பிற்பாடு அவர்கள் பல்வேறுபட்ட அமல்களை செய்கின்றார்கள், நல்ல அமல்களை. அதில் ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைக்கின்றார்கள். இஸ்லாத்தை எத்தி வைத்ததன் பிற்பாடு பல்வேறுபட்ட அடிமைகளும் பல்வேறுபட்ட ஏழைகளும் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பிற்பாடு அவர்களுக்கு குறைஷி காபிர்களால் பல்வேறுபட்ட நோவினைகளும் பல்வேறுபட்ட துன்பங்களும் ஏற்படுகின்றது. அதிலும் குறிப்பாக பல்வேறுபட்ட அடிமைகளை என்ன செய்கின்றார்கள், பல்வேறுபட்ட கஷ்டங்கள் கொடுக்கின்றார்கள். அதை பார்த்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களது முழு செல்வங்களையும் செலவழித்து அவர்களை அடிமையிலிருந்து விலைக்கு வாங்கி அவர்களை உரிமையிட்டு விடுகின்றார்கள். சுபஹானல்லாஹ். கிட்டத்தட்ட வரலாறுகளிலே நாம் பார்க்கும்போது 8-9 பேருக்கு மேற்பட்ட அந்த அடிமைகளை அவர்கள் வாங்கி கிட்டத்தட்ட 40,000 தீனாருக்கு மேலே செலவழித்து அவர்கள் அந்த சஹாபாக்களை உரிமையிலிட்ட விடயங்களை நாம் என்ன செய்கின்றோம், கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். அது போன்றுதான் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் பிற்பாடு இவர்களது வியாபாரத்திலும் இவர்களது செல்வச் செழிப்பிலும் இவர்களது மரியாதையிலும் கை வைக்கக்கூடியவர்களாக அந்த குறைஷி காபிர்கள் காணப்படுகின்றார்கள். பிற்பட்ட நாட்களிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல்வேறுபட்ட துயரங்களை மேற்கொள்கின்றார்கள். இவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஸ்லாமிய வரலாற்றிலே நமக்கு தெரியும், பகிரங்கமான அழைப்பு பிரச்சாரம் என்று ஒன்று காலகட்டம் இருந்துச்சு. அதுபோன்று இரகசியமான ஒரு காலப்பகுதி என்று ஒன்று இருந்துச்சு. அந்த இரகசியமான காலப்பகுதிக்குள் இவர்கள் அதிகமான அழைப்பு பணிகளை மேற்கொள்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தாருல் அர்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு வீட்டில் இஸ்லாத்தை கற்றுவிட்டு வந்து அவர்கள் பல்வேறுபட்ட இஸ்லாமிய பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள். அதில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் பலர். அதில் குறிப்பாக ஒரு சில நபித்தோழர்கள் நாம் பார்த்தோம். அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த தாவத்தின் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். இதுபோன்று பல்வேறுபட்ட விடயங்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்து வந்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கஷ்டம் பொறுக்க முடியாமல் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்தை மேற்கொள்வதற்காக முன்வருகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்த இந்த நாட்டை விட்டு செல்கின்றார் என்ற சோகம் தாங்க முடியாத அவர்களது வியாபார தோழர் ஒருவர் அவர்களுக்கு இந்த மக்காவிலே கூட்டி வந்து திரும்பவும் வைத்து அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த நற்குணம் காணப்பட்டது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதன் பிற்பாடு இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல்வேறுபட்ட விடயங்களை இந்த மார்க்கத்துக்காக செய்தார்கள். நமக்கு தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானையும் இந்த உலக முஸ்லீம்களுடைய ஈமானையும் ஒரு தட்டில் வைத்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த ஈமான் கூடும், ஈமானுடைய அந்த தராசு கதிக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அளவுக்கு ஒரு ஈமானிய பலம் மிக்கவராக இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இஸ்லாத்துக்காக செலவு செய்த விடயங்கள் என்று சொல்லி பார்க்கும்போது சஹாபாக்கள் மத்தியிலே எந்த அளவுக்கு என்று சொன்னால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் போட்டி போகின்றது. இந்த மார்க்கத்துக்காக யார் அதிகமாக செலவழிப்பார்கள் என்று பார்க்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொத்திலே அறவாசியை கொண்டு வந்து என்ன செய்கின்றார்கள், கொடுக்கின்றார்கள், அதிகமான சொத்துக்களை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைவான சொத்துக்களை கொண்டு வந்து கொடுத்தாலும் அவர்களது வீட்டில் இருந்த அனைத்தையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அந்த அளவுக்கு மார்க்கத்தின் மீதும் மார்க்கத்துக்காகவும் பல்வேறுபட்ட துயரங்களையும் துன்பங்களையும் படக்கூடியவர்களாக இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நடந்த அனைத்து யுத்தங்களிலும் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் முதலாவதாக நடந்த யுத்தம் பத்ர் யுத்தம். அவர் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்கின்றார். அவரது தந்தை அபு குஹாபா என்ன செய்கின்றார் என்று சொன்னால், மகனே, உன்னை நான் என்ன செய்தேன், யுத்தத்தில் கண்டேன், அந்த பத்ர் யுத்தத்திலே கண்டேன், ஆனால் விட்டேன், உன்னை நான் வெட்டவில்லை, உன்னை நான் தாக்கவில்லை என்று சொல்லி கூறினார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், தந்தையே, உங்களை நான் பார்த்திருந்தால் வெட்டி இருப்பேன்
என்று குறிப்பிடுகின்றார்கள். எந்த அளவு ஒரு பாரதூரமான வார்த்தை! இந்த மார்க்கத்துக்காக அவர்கள் அந்த அளவுக்கு தியாகத்தை மேற்கொள்வதற்கு தயாராக இருந்தார்கள். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே அந்த உரையை ஆற்றிவிட்டு வந்து என்ன செய்கின்றார்கள்? ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு மரணிக்கிறார்கள். மரணித்த உடனே பல்வேறுபட்ட துன்பங்களும் துயரங்களும் அதுபோன்ற பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு அந்த இடத்தில் வாய்ப்பு வருகின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று யாராவது கூறினால் அவர்களை வெட்டி விடுவேன் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த விடயத்தை கூறுகின்றார்கள். மிகவும் இங்கீதமான ஒரு முறையில் அதை கூறுகின்றார்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அடுத்த ஹலீஃபாவாக இந்த உம்மத்துக்கு யார் வருவார் என்கின்ற ஒரு நிலை ஏற்படும் போதோ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அதுபோன்று அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? முன்வைக்கின்றார்கள். ஆனால் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதுபோன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு முன்பதாக நாங்கள் வரக்கூடாது, நீங்கள் தான் அதற்கு தகுதியானவர் என்று சொல்லி அவர்களும் என்ன செய்கின்றார்கள்? பைஅத் செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தின் பின்பு முதலாவது ஹலீஃபாவாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். வந்தபோது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன செய்கின்றது? தலை தூக்குகின்றது. நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள். அதன் பிற்பாடு நான் தான் நபி என்று சொல்லி பல இடங்களில் என்ன செய்கின்றார்கள்? தூதர்களாக நாங்கள் தான் என்று சொல்லி அறிவிக்கின்றார்கள். உடனே மறுகணமே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல்வேறுபட்ட படைகளை தயாரித்து அந்த விஷயத்தை முடக்குகின்றார்கள், அடக்குகின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே அதிகமான யுத்தங்கள் இந்த இஸ்லாத்தின் மீது என்ன செய்யப்படுகிறது? கட்டவிழ்த்து விடப்படுகின்றது. அனைத்தையும் முறியடித்து அவர்கள் இந்த இஸ்லாத்தை பல்வேறு இடங்களுக்கு பரப்புகின்றார்கள். அதுபோன்றுதான் ஜக்காத்துடைய விடயங்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் கனகச்சிதமாக இருந்தார்கள். அவர்களது ஆட்சி காலத்திலே இந்த இஸ்லாம் வியாபிக்கப்படுகின்றது. பல்வேறுபட்ட தேசங்களுக்கும் பல்வேறுபட்ட இடங்களுக்கும் கடல் கடந்து கூட இந்த மார்க்கத்தை பரப்பக்கூடியவர்களாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்பட்டார்கள். இவ்வாறெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்துக்காக அர்ப்பணிப்பு செய்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கின்றார்கள். மதீனாவிலே இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு ஜமாத்துல் ஆஹிர் பிறை 7இல் அந்த மதீனாவுடைய பிரதேசங்களில் ஒரு குளிர்காற்று என்ன செய்து வீசுகின்ற காரணத்தால் அந்த குளிர்காற்றில் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குளிர்காற்று என்ன செய்து விடுகின்றது? தாக்கி விடுகின்றது. அதன் மூலமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு காய்ச்சல் ஏற்படுகின்றது. அந்த காய்ச்சலின் மூலமாக கிட்டத்தட்ட 15 நாட்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படுத்த படுக்கையாக இருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழுகை நடத்தும்படி ஏவி அவர்களை இமாமத்துக்கு பொறுப்புதாரியாக ஆக்குகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறுபட்ட காலப்பகுதியில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல்வேறுபட்ட துயரங்களையும் கஷ்டங்களையும் என்ன செய்கின்றார்கள்? அவர்களை உடலியல் ரீதியாக கண்டுகொள்கின்றார்கள். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு உதிர்ப்பு வருகின்றது. அவர்களுக்கு மரணம் வரப்போவதாக ஒரு உதிர்ப்பு வந்ததன் பிற்பாடு முக்கியமான சஹாபாக்களை அழைத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த ஹலீஃபாவாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தெரிவு செய்து விடுகின்றார்கள். அதன் பிற்பாடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களால் முடியாமல் இருந்த சந்தர்ப்பத்தில் கூட வீட்டுக்கு வெளியே வந்து அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த தாங்குதலை பற்றி கொண்டு அவர்கள் மக்கள் மத்தியிலே உரையாற்றுகின்றார்கள். எவ்வாறென்று சொன்னால், நான் மரணத்தையே போகிறேன், அடுத்த ஹலீஃபாவாக நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்று சொன்னதன் பிற்பாடு இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணத்தை எய்து விடுகின்றார்கள். அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 634ஆம் ஆண்டு, அதாவது ஜமாத்துல் ஆஹிர் மாதம், அதாவது ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு பிறை 22இல்
இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திங்கட்கிழமை மஹரிபுக்கு பின் தனது 60வது வயதில் என்ன செய்கின்றார்கள்? மரணித்து விடுகின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மரணித்ததன் பிற்பாடு அவருக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மையத்து தொழுகையை தொழுவித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் அவரை தோழர் உற்ற நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடக்கம் செய்து விடுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய வரலாறுகள் என்ன செய்கின்றது இருக்கின்றது. குறிப்பான பல்வேறுபட்ட விடயங்கள் இவரது காலத்தில் நடைபெறுகின்றது. குறிப்பாக நான் கூறாமல் விட்டு எத்தனையோ விடயங்கள் இவரது வாழ்க்கையில் இருக்கின்றது. அவர் கலந்து கொண்ட யுத்தங்கள், அதுபோன்று அவர் கலந்து கொண்ட உடன்படிக்கைகள், அதுபோன்று ஏராளமான விடயங்கள் இருக்கின்றது. இவரது வாழ்க்கைகளை கற்று, இவரது வாழ்க்கைகளை அறிந்து, இவரது வாழ்க்கையில் இவர் செய்த தியாகங்களை பார்த்து, அதன் மூலமாக அவர் செய்த விடயங்களில் ஒரு சிலையாவது செய்து நாம் நன்மைகளை பெற்று சுவனத்தை அடையக்கூடியவர்களாக என்னையும் அப்பால் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.